நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தொடர்ச்சியாக இந்த வகை நேர்காணலில் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தினுடைய தேர்தலானது வருகின்ற மே மாதம் 16ஆம் தேதி காரைக்குடியில் நடக்க இருக்கின்றது. அந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள், தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தவர்கள், அவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய திட்டங்கள் என்ன, தங்களுடைய செயல்பாடுகள் என்ன, தங்களை பற்றிய சுய அறிமுகம், தாங்கள் இதுவரை நகரத்தார் சமூகத்திற்கும் கோவில்களுக்கும் செய்த சேவைகள்லாம் என்ன என்பதை பற்றி நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்கிற ஒரு நிகழ்வு. அவர்களுடைய திட்டங்களை நாமும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்று நாம் உதவி செயலாளர், அதாவது ஜாயின்ட் செக்ரட்டரி, அந்த பதவிக்காக போட்டியிடக்கூடிய வளர்த்தி சிட்ஃபண்ட் அதிபர் குளிபரையை சேர்ந்த சூனாப்பனா பழனியப்பண்ணன் அவர்களை இன்று அவரது அலுவலகத்தில் சந்திக்கின்றோம். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். வாழ்த்துக்கள் அண்ணா. நீங்கள் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரிக்காக களம் காண்றீங்க. மிக்க நன்றி. முதல்ல வழக்கம் போல உங்களுடைய சுய அறிமுகம்ண்ணே. தாராளமானே. வழக்கம் போல நம்ம முருகனை ஒரு பாட்டு பாடிட்டு ஆரம்பிப்போம்னே. உங்கள் இஷ்ட தெய்வம் முருகன். முருகன் வளர்த்தியும். மாதாவின் கரமதனால் தண்டித்த செய்யுமே மருகவே வந்து நிற்கும், மரக்களம் தாங்கியே காகம் பறந்தாலும் மீளவும் வந்து சேரும், காதமலர் மெய்யனே பல துறைகள் சென்றாலும் கரைகேற வழி இல்லையே, கந்தா கடம்பனை சொந்தமாய் எந்தனை கருணையுடன் ஆள வருவாய், சதமென்று உன்னை நான் நம்பினேன் அப்பனை சஞ்சலம் தீர்க்க வருவாய், சம்பந்தராய் வந்து வாதுகள் உறிந்துமே சமரனை தொலைத்த தேவா, வேதங்கள் ஒற்றிடும் கல்வி கழகமே வந்திடும் கந்தவேளே, வெள்ளிமலை வேல்முருகா வினைதிர்த்த ரட்சிப்பாய் வேலாயுதக் கடவுளே, வெற்றி வேலாயுதக் கடவுளே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திரம் மேலாண்மை கழகத்துக்கு தேர்தலுக்காக இப்போ நம்ம அண்ணன் வந்து உங்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. சூனாப்பனா பழனியப்பன், குளிபிரை ஊர், எங்களுக்கு சொந்த ஊர் குளிபிரை, இளையச்சாக்குடி கழனிவாசல் பிரிவு. இந்த தேர்தலில் நாங்கள் வந்து சந்திக்கிறதுக்கு முக்கியமாக அசிவாரமாக இருக்கக்கூடியது குளிபிரை வாழ் நகரத்தார் மூலியமாக இளையத்தாக்குடி கழனிவாசல் சார்பாக பொதுக்குழுவில் நம்மளை தேர்ந்தெடுத்து இங்கே அனுப்பிச்சிருக்கிறதுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நான் பேஸாக இருக்கக்கூடிய அசிவாரமாக இருக்கக்கூடியது அங்கே தான் முதல்ல நம்மளுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறோம். இது ஒரு நீண்ட நெடிய ஒரு முக்கியமான நம்ம நகரத்தாருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வு இது. அதை வந்து முதல்ல நம்ம நகரத்தார் பிறக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கணும். அதில் மிக பெருமைப்படுறேன். அதில் வந்து மிக பெருமைப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு புண்ணியம் செஞ்சால் தான் இதில் பிறக்க முடியுங்கிறது ஒரு அனுபவத்துக்கு தெரியுது நம்மளுக்கு. அந்த மாதிரி நமக்கு வந்து கழனிவாசல் சொந்த எழுத்தப்படி கழனிவாசல் பிரிவு. எனக்கு வந்து 2 குழந்தைங்க. பையன் வந்து MBBS மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரத்தில் முடிச்சுட்டு மேலே வந்து MS படிக்கிறதுக்காக திருவனந்தபுரத்தில் வந்து அதுக்கான நீட் இப்போ வர ஆகஸ்ட் 30 நீட் எக்ஸாம் வருது. அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காப்புல. என்னுடைய பொண்ணு வந்து நந்தா மெடிக்கல் காலேஜ் ஈரோட்டில், பெருந்துறை ஈரோட்டில் 3ஆவது வருஷம் MBBS படிச்சுட்டு இருக்காப்புல. நான் சிட்ஃபண்ட் தொழில் அனைமா நீங்களாம் அறிஞ்சிருப்பீங்க. ஆமாம், நம்ம சேனலில் உங்களுடைய நேர்காணல் வெளிவந்திருக்கு. அதன் மூலமாக வேர்ல்டு வைடாக வந்து உங்களுடைய நிறுவனத்தை பற்றியும் உங்களை பற்றியும் தெரியும் உங்களுக்கு. நிச்சயமான அண்ணன் சொன்ன மாதிரி சிங்கப்பூர், அமெரிக்கா, மலேசியா, அங்கே எங்களுடைய பங்காளிங்க, ரிலேஷன்ஸு, அவங்க மூலியமான நண்பர்கள் அவங்களாம் எங்களுக்கு சந்தாதாரலாம் இருக்காங்க. கல்ஃப் கண்ட்ரிஸ் அவங்களே இருக்காங்க. நாணயமாக கடந்த 21 ஆண்டுகளாக திருச்சி ஸ்ரீ வளர்த்தி சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற அரசாங்கத்தில் முழுவதுமாக பதிவு செய்யப்பட்ட சிட்ஃபண்டு நிறுவனத்தை நடத்தி வர்றோம். சிட்ஃபண்ட் நிறுவனங்கிறது பொதுமக்களுடைய பணங்களை மிக கரெக்டாக ஒரு பைசா கூட வித்தியாசம் இல்லாமல் கையாண்டு கொண்டு வரணுங்கிறது முக்கியமான நிகழ்வு. உங்களுக்கு தெரியாது, கடினமான ஒரு பாதை அது. அதை பள்ளியாண்டோர் புண்ணியத்திலையும் நம்ம வளத்தினுடைய அனுகிரகத்தாலையும் காசி விஸ்வநாதனுடைய அருளாரையும் மிக சிறப்பமாக பொறுமையாக நிதானம் பண்ணி வந்துட்டுருக்கோம். நம்ம 21 ஆண்டுகளாக 2005 ஆரம்பித்தோம். 21 ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருக்கோம் இதை. இது எங்களுடைய நாங்கள் கையாண்டு வந்த அனுபவங்கள், அந்த நாணயங்கள் எங்களை வந்து இந்த அளவுக்கு கூட்டு வந்து இன்றைக்கி வந்து காசி மேலாண்மை கழகத்துக்கு வந்து வேட்பாளராக நிற்கிற அளவுக்கு நம்முடைய நடவடிக்கைகள் உதவி பண்ணியிருக்கு. இப்போ வந்து உதவி செயலாளர் பதவிக்காக பதவி வைக்கிறதுக்காக இல்லை, பொறுப்புக்காக நாங்கள் வர்றோம். முக்கியமாக பொறுப்புக்காக வர்றோம். பதவிக்காக வரல. அதில் வர்றது வந்து ஒரு புண்ணியத்தை சார்ந்த ஒரு இது. பொறுப்புக்காக வர்றோம் நாங்கள். பொறுப்புக்காக வந்து நிச்சயமாக எந்த செயலையுமே ஒரு விவேகமாகவும் ஏன்னா துரிதமாக வேகமாக செஞ்சால் தான் ஒரு காரியத்தை முடிக்க முடியுது. ஏன்னா அது எங்களுடைய சிட்ஃபண்ட் அனுபவங்களில் வந்து கடுமையான அனுபவங்களில் வந்து அந்த டயத்துக்குள்ளே அந்த ஒரு காலகட்டம் எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே பண்ணால் தான் அந்த நம்ம நினைக்கிறத ரீச் பண்ண முடியுது. ஸோ அதனால் அதை வந்து அதனுடைய அனுபவங்களை வச்சு
பண்ணி வந்துட்டு இருக்கோம். ஆனால் இதுவரையும் நீங்கள் வந்து ஒரு சிறந்த தொழிலதிபராக, நாணயமுள்ள தொழிலதிபராக அறியப்படுறீங்க. இது வரைக்கும் நீங்கள் நகரத்தார் நம்ம சமூகத்துக்காகவும் கோயில்களுக்கும் செய்த சேவைகள் அப்படிங்கிற மாதிரி. நிச்சயமா நல்ல ஒரு அருமையான கேள்வி. அதாவது குளிவிரை நகர சிவன் கோயிலில் மீனாட்சி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அதில் வந்து செயலாளர் பொறுப்பில் 2023-24 2 ஆண்டுகள் மிக சீரிய முறையில் எங்களுடைய கோயில் நிர்வாகத்தை மீனாட்சியினுடைய அருளாலையும், காசி விஸ்வநாதருடைய அருளாலையும், மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய அருளால் சிறப்பாக செஞ்சு முடித்தோம். அதே மாதிரி நம்ம என்னுடைய திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஃபைனான்சஸ் அண்ட் சிட் ஃபண்ட்ஸ் அசோசியேஷனில், அதாவது பதிவு எண் 52/1997 வெள்ளி விழா கண்ட அந்த சங்கம், அதில் வந்து 6 ஆண்டு காலம் செக்ரட்டரியாக பணியாற்றுறேன். அதில் வந்து இங்கே ஒரு 87 வயது நிரம்பிய ஒரு பெரியவங்க ஐயா வந்து எங்களை வந்து நீங்கள் செக்ரட்டரியாக வந்து இது பண்ணணும் அப்படின்னு அந்த பொறுப்பை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அந்த சங்கங்கள் வந்து கம்ப்யூட்டர் பண்ணி ஆன்லைன் பண்ணி வராமல் இருந்துச்சு. அதை இப்போ ஃபுல்லாகவே கொண்டாந்து கம்ப்யூட்டரில் வந்து போட்டு பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்து அந்த நம்மளுடைய எங்களுடைய சங்கத்தை 6 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக நாங்கள் தொழிலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க தலைவர் பொறுப்புக்கு வந்து கொஞ்சம் வேலைகள் கம்மி, பொறுப்புகள் தான் ஜாஸ்தி, நீங்கள் தலைவராக வரணும்னு சொல்லிட்டு இளைய தலைமுறை எனக்கு வயசு 51 ஆகுது. 51 வயசில் நடப்பு தலைவர் ஆக்கியிருக்காங்க. இள வயதில் தலைவரான வந்து நான் அப்படிங்கிறது ஒரு இதை தகவல் சொல்லி சாதனை தான் அது. ஒரு தகவல் ஏன்னா அந்த 6 ஆண்டு காலம் நம்ம செக்ரட்டரியாக இருந்த சங்கத்தை மிக சிறப்பாக இது பண்ணி கம்ப்யூட்டர்ஸ் பண்ணி இன்றைக்கி கம்ப்யூட்டரை போய் பார்க்கலாம் நீங்கள், அந்த அளவுக்கு கொண்டு வந்ததுனால நமக்கு அந்த பொறுப்பு கொடுத்து பண்ணியிருக்காங்க. நடப்பு தலைவராக இருக்கும். அது மாதிரி இன்கார்பரேட் சிட் ஃபண்ட் அசோசியேஷன் அதில் வந்து பொருளாளராக எடுத்துகிட்ருக்கேன். அது மாதிரி அகில இந்திய சீட்டு சம்மேளனத்தில் நிரந்தர நேரடி உறுப்பினராக இருக்கும். அதாவது சங்கங்கள் மட்டும் தான் அங்கே சேருவாங்க. நம்ம தொழிலுடைய ஆர்வத்தின் மிகுதியாலையும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஆக்சுவலி நேரடியாக அகில இந்திய சிட் ஃபண்ட் சங்கத்தில் நேரடி உறுப்பினராக இருந்துகிட்ருக்கோம். அதாவது பழனியாண்டவர் அருளால் பழனியாண்டவருக்கு திருச்சியில் மகேஸ்வர பூசை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கே நகரத்தார் மத்தியில் சிறப்பான மகேஸ்வர பூசை நடத்தி அந்த பாக்கியம் நம்மளுக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி ராங்கிய வளத்தியம்மன் கோயில் திருமண மண்டபம் வளத்தி மஹாலில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் போயிருந்தீங்கன்னா வளத்தி மஹாலில் வந்து கட்டுறதுக்கு வந்து பங்காளிகள் மற்றும் பொறியாளருடன் இணைந்து முழு ஈடுபாட்டோட அந்த திருமண மண்டபம் அமையறதுக்கு மிக சிறப்பாக அமைகிறதுக்கான எல்லா வேலைகளையும் உணர்ந்தது சிறப்பாக முடிச்சு இன்றைக்கி எல்லாம் நீங்கள் இப்போ நிறைய விஷயங்கள் போயிருப்பீங்க. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்காது. அது மாதிரி செயல்பட்டு இருக்காது. அது மாதிரி குளிவிரையில் சேங்காய்க்கரை ஐயனார் அப்படின்னு இருக்காங்க. அது வந்து அனைவருக்கும் பதியப்பட்டது. நம்ம இனத்தவர்கள் மற்ற இனத்தவர்கள்லாம் அதில் கும்பிட்றது வந்து நாங்கள் வந்து ஒரு வருஷம் நம்மளோட வளத்தியம்மன் கோயில் படப்பு, இன்னொரு வருஷம் வந்து நாங்கள் எல்லாம் பங்காளிகளாம் சேர்ந்து பூஜை நடத்துகிறோம். அது சிறப்பாக அந்த அபிஷேகங்கள், அந்த பூஜை எல்லாம் சிறப்பாக அந்த பூஜை நடத்துறதுக்கு பங்காளிகளோடு இணைந்து மிக நல்ல முறையில் சிறப்பாக நடத்தி வந்துட்டுருக்கோம். அந்த சேவைங்கிறது நமக்கு ஆரம்ப காலத்திலேருந்து இந்த தொழிலும் சிட் ஃபண்ட் தொழிலும் சேவைங்கிறதுனால அந்த சேவை வந்து நம்மளுக்கு கூடவே அது இணைந்தே பயணப்படுது வந்துடுது. சேவை வந்து நம்ம கூட வந்தது. இதுக்காக நம்ம இது பொறுப்பு குறதுக்காக சேவைன்னு பண்ணுறதில்ல. சேவைங்க நம்ம கூடவே வந்துடுறதுனால சேவையை வந்து இணைஞ்சு செஞ்சு வந்துட்டு ஆரம்ப காலத்தில் இருந்துட்டு இருக்கோம். அதாவது உங்களுக்கு சர்வீஸே தொழிலாக கிஃப்டட் அது நிச்சயமா. அது மாதிரி பல பேருடைய பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம சிட் ஃபண்ட் தொழிலுக்கு வேண்டி இருக்கிறதுனால பலதரப்பட்ட மக்களோட பழக வேண்டிய நண்பர் நம்ம வந்து பழகிட்டு இருக்கோம். நம்மளுடைய குணாதிசயங்கள் அந்த மாதிரி இருக்கு. நம்மளுக்கு 4 பேர் பார்க்குறோம் பேசுகிற மாதிரி இருக்கிறதுனால அது ஒரு அமைப்பாகவே எங்களுக்கு இருக்குது. செயற்கையான முறையில் இல்லாமல் இயற்கையாகவே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அந்த மாதிரி நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த பொறுப்புக்கு வர்றது வந்து நிச்சயமாக ஒரு பக்திக்காக, சமூக ஒற்றுமைக்காக, சந்ததி தலைக்கும் புண்ணியத்துக்காக தான் வரமே தவிர நம்ம வந்து நம்மளுடைய பேருக்காகவோ புகழுக்காகவோ நம்ம வந்து அதை வரக்கூடிய இடம் அது இது இல்லை அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு வந்து நம்ம முன்னோர்கள் வந்தவனுடைய இதில் பார்க்கும்போது இந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சதுன்னா ஒரு ஆண்டவனுடைய அனுகிரகம் தான் அப்படின்னும். அப்படி இந்த வாய்ப்பு கிடைக்காம இருந்தாலுமே நம்ம இதை வந்து அது நிச்சயமாக நம்ம நிறைய செயல் நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் கொண்டு இதுக்கு வந்து இந்த பொறுப்புக்கு வந்திருக்கோம். அந்த பொறுப்புக்கு. ஆனால் இப்போ வந்து இது வந்து இப்போது தனிப்பட்ட முறையில் தான் நீங்கள் களம் காண்றீங்களா, இல்லை உங்களுக்குன்னு ஒரு டீம் அந்த மாதிரி யாராவது கூட இணைஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்? இல்லை அந்த மாதிரி இல்லைண்ணே. நம்ம அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க கிளம்பு காண்றோம். எப்படி பின்னணி வர்றோமோ அது இணைந்து செயலாற்றுவோம். நம்ம நகரத்தாரோட ஒரு அருமையான இயல்பு அது. எந்த மாதிரி நபர்களோடையும் இணைந்து செயலாற்றுவோம் நம்ம. ஸோ அது வந்து செவ்வனை செஞ்சுருவோம் அப்படிங்கிறத நிச்சயமாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். எந்த மாதிரி அமைப்புகள் வந்தாலும் அதோட ஏன்னா இப்போ நம்ம அஃபீஷியலாகவும் அப்படி தான் இருக்கோம் இல்லையா. நம்ம ஒரு ஆஃபீஸை கடுமையாக இருக்காங்க வர்றாங்க, ஒரு ஆஃபீஸை எளிமையாக வர்றாங்க. ஸோ அவங்க தகுந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு எடுத்துரைச்சு என்ன பண்ணணுங்கிறத காமிச்சு சட்டத்திற்கு உட்பட்டு எப்படி போகிறவங்கிறத போய் அனுசரித்து போய் வழி பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எந்த அமைப்புகள் வந்தாலும், எந்த தலைவரோ எந்த செயலாளரோ எந்த பொருளாளரோ யார் வந்தாலுமே
எந்த துணைத் தலைவர் வந்தாலுமே நம்ம துணை செயலாளர்கள் முறையில் நம்ம வந்து நேரடியாக போய் நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்ச முடியாது. துணை செயலாளர் இருக்கும் பொழுது நம்மளுடைய நிர்வாகிகளோட பொறுப்பில் இருக்கிறவரோட சேர்ந்து நிச்சயமா அவங்க நம்ம செய்ய சொல்லும் பொழுது இல்லை நம்மளோட கேட்டு நல்ல ஒரு செயலை தீர்க்கமாக நல்லா செய்யலாங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறனால தான் நம்ம இங்கே வந்து இப்போ வந்து இது வந்து இப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரியாக உள்ள வந்து அதுக்கடுத்து அடுத்த பருவத்தில் வந்து ஒரு செக்ரட்டரியாவோ தலைவராகவோ அதுக்குண்டான முயற்சிகள் இன்னும் இந்த சேவையை விரிவுபடுத்தணுங்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு இருக்கா? இல்லை, அது வந்து இன்னைக்கு தேதிக்கு நமக்கு சொன்ன மாதிரி அப்படிங்கிறது எண்ணங்கள் கிடையாது. பகவானுடைய ரீதியில் அது அமைஞ்சுது அப்படின்னா நம்ம ஏற்றுக்கவும் தயாராக இருக்கணும் இல்லையா? அதான் உண்மையும் கூட. அது நம்ம ஆனால் அதுக்காக நம்ம அப்படின்னு பிளான் பண்ணி அப்படின்லாம் வரல. நம்ம ஜென்ரலாக வர்றோம், பண்ணுறோம், சிறப்பாக செஞ்சாங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகிறதால தப்பும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். ஓகே, மகிழ்ச்சியா. இப்போ நீங்கள் பண்ண சேவைகளை பற்றியும் விரிவாக சொன்னீங்க. இப்போ ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரியாக உங்களால் என்ன மாதிரியான ஃபோக்கஸ் இந்த ஒரு 3 வருட காலத்தில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு திட்டம்? அதாவது முக்கியமாக நம்மளுக்கு என்னதான் எவ்வளோதான் எந்த அமைப்பாக இருக்கட்டும் பணங்காசுகள் எவ்வளவு சேர்ந்தால் கடைசியாக நம்மளுக்கு வேண்டியது வந்து முதியோர்களுக்கு வந்து மருத்துவ சேவை. ஏன்னா எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தால் கூட அவங்க பணத்தை கொடுப்பாங்க, ஆனால் அது அந்த மாத்திரையை வாங்கி அந்த மருந்தை வாங்கி கொண்டு போய் காமிச்சு அதை அவங்க பார்த்துக்கக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் சிரமம் தான். ஸோ மருத்துவ சேவைங்கிறது எல்லா மக்களுக்கும் மிக முக்கியமானது ஒன்று. வயசு ஆக 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 எல்லாருக்கும் மருத்துவ சேவைங்கிறது முக்கியமானது ஒன்று. அது மாதிரி முதியோர் நலனில் வந்து 2 விஷயமா நலன் இருக்குது. நம்ம மீடியமாக இருக்கவங்க இதாக இருக்கவங்க அப்படிங்கிறவங்க அதை அவங்களுக்கு பணங்கள் சில பேர் சென்றடையணும்னா அவங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு என்ன மாதிரி பண்ணலாங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்களை கொஞ்சம் ஜாஸ்தியாக முடிஞ்சா கொஞ்சம் பண்ணால் அவங்களுக்கு ஃபுல்லாக ஒரு உதவியாக இருக்கும். இப்போ இவங்க வந்து இந்த சார்பாக வந்து மாதம் ஒரு 1000 ரூபா கொடுக்குற ஒரு திட்டம் போயிட்டு தான் இருக்குது. அதை இதே விரிவுபடுத்தலாங்கிற எண்ணங்களும் அந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு ஒரு ஏன்னா இன்னைக்கு காலகட்டங்களில் செலவுகள் மிகுந்த இதாகிடுச்சு. ஒரு சின்ன டீ கூட ஒரு 12 ரூபா 15 ரூபா 18 ரூபா வந்துருச்சு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு ஜாஸ்தி முடிஞ்ச வரைக்கும் நம்ம கணக்கு பார்த்து கொடுக்கலாம் முடியும் அப்படிங்கிற அந்த பட்சத்தில் அதை வரவை பார்த்து பண்ண முடியும் பட்சத்தில் கூட பண்ணுறதுனால ஒரு தவறுதல் இருக்காது அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். அது அதனால அது பண்ணணும். அது மாதிரி முதியோர் நலன் முக்கியமானது முதியோர் நலன். அது மாதிரி முதியோர்களுக்கு மருத்துவ சேவை ஒன்று. அதை விட நம்ம அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து திரைக்கடல் ஓடியும் திறவையும் தென்னோம். பர்மாவை வந்து நம்ம ஊர்களில் கொண்டாந்து பலகையாக மாற்றி நம்ம அருமையாக வீடு கட்டினோம். அது ஒரு காலமாக இருந்துச்சு. இப்போ காலங்கள் வந்து படிப்பு, அதுதான் முக்கியமாக படிப்பு தான். எல்லா மக்களும் படிச்சிடுறாங்க. ஸோ படிப்புக்கு அந்த எவ்வளவு உதவி பண்ணலாமோ, ஈவன் எப்படிப்பட்ட படிப்பாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருக்கட்டும் இல்லை இன்ஜினியரிங் சார்ந்ததாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட படிப்புகளுக்கு. ஏன்னா இன்னைக்கு விமர்சனம் கிடையாது. நம்ம சங்கங்கள் கொடுக்கக்கூடிய தொகையில வந்து அவங்களால ஒரு டேர்ம் ஃபீஸை கூட இன்னைக்கு ஏன்னா அந்த அளவில் இருக்குது, எல்லாமே லட்சங்கள் இருக்குது. அது இந்த இடத்துல நம்ம கரெக்டான பாயிண்ட் சொல்கிறீங்க நீங்களும். ஏன்னா ஒரு சின்ன அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 5000 10,000 50,000 வந்து நிச்சயமாக அவங்க ஒரு ஃபில்ஃபில் பண்ணாது. ஸோ நம்ம வந்து இந்த டேர்ன் ஃபீஸை நம்மளே நேரடியாக டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்தோ இல்லை அந்த காலேஜுக்கு வந்து டைரெக்டாகவே நம்ம செக் கொடுத்தோ இல்லை நெஃப்ட் பண்ணிட்டு அவங்க வந்து தாராளமாக நீங்கள் ஏன்னா நிச்சயமாக ஒரு மனசாட்சி இருக்கும்போது கண்டிப்பாக திருப்பி கட்டுவாங்க. கண்டிப்பாக ஒரு 20% ஒரு 10% போகிறத பற்றி கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக பின்னாடி வந்து திருப்பி கட்டுவாங்க அவங்களும். ஸோ அது வந்து நம்ம வந்து நீங்கள் முழு படிப்பு செலவே நாங்கள் எடுத்துக்கிறோம். உங்களுடைய ஊரில் உங்களுடைய பங்காளிகள் மத்தியில் இந்த மாதிரி ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணி ஒரு 4 பேர்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, 2 பேர்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க நிச்சயமாக அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்கன்னா அது உண்மையாக தான் இருக்க. அது அப்போ அதை பாஸ் பண்ணி நம்ம முழுசாக படிக்க வச்சோம்னா அந்த படிக்க வச்சவங்களுக்கு மனசாட்சி நிச்சயம் இருக்கும். அப்போ இன்னைக்கு இல்லாட்டியும் 2 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ வந்து முழுசாக திருப்பி கட்டுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா அவங்களுக்கும் நம்ம முன்னாள் படிச்சு வந்தோம். இப்போ நம்ம நகரத்த சங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க நாங்கள் நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட சிட் பண்ண நம்ம திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கத்தில் வந்து நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டோம், எங்கள் மகளுக்கு பண்ணுறாங்களோ நாங்கள் சந்திச்சிருக்கோம். நாங்கள் இங்கே நம்ம திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கத்தில் அது ஒரு அருமையான நிகழ்வு இல்லையா? நாங்களும் நம்ம நகரத்தார் சங்கத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டோம். இப்போ எங்கள் மகளுக்கு பண்ணுறது ராசி சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுமே படிச்சு வரும்போது நாங்களுமே படித்தோம் ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லி வந்து மாறத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்களுமே நாளைக்கு ஒரு பெரிய பொசிஷன் போகும்போது நிறைய ஃபண்டிங் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மனசு தானே காரணம். ஒரு மிகப்பெரிய ஃபண்டிங் பண்ணுறதுக்கு இல்லை இத்தனை குழந்தைங்க நாங்கள் படிக்க வைக்கிறோம். 10 பேர் நாங்கள் ஒரு இன்ஸ்டியூஷன் மூலியமா 15 பேர் படிக்க 30 பேர் படிக்க வைக்கிறோம். அப்படின்னா இப்போ நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் கூட சில பேர் பண்றாங்க. அது வந்து இன்னும் துரிதப்படுத்தி நல்லா பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே காசி நிறைய இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த முதியோர் நலன் அந்த விஷயமா அந்த மாதிரி முதியோர்களுடைய மருத்துவம் சம்மந்தப்பட்ட முக்கியமாக அந்த மருத்துவத்தை எப்படி பண்ண. ஏன்னா இப்போ நம்ம ஈவன் ஒரு காரைக்குடிங்கிறது நம்ம நகரத்தார் மத்தியில் ஒரு முக்கியமான இடம். அந்த மாதிரி ஒரு சென்னையில் ஒரு மதுரையில் ஒரு திருச்சியில் அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு மாதத்துக்கு ஒருக்காவோ 15 நாளைக்கு ஒருக்காவோ வந்து டெஸ்ட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா மிக ஒரு நம்ம அந்த மாதிரி நம்ம ஈவன் புடமராஜர் வலைப்பட்டியில் ஏன்னா அதை வந்து அங்கே பண்ணுறது வந்து ஒரு ஈஸியான ஒரு வேலையும் கூட. நம்ம நகரத்தார்ட்ட கேட்டோம்னா அவங்க உடனே வீடை விட்டு கொடுக்க போகிறாங்க. அந்த போப்பில் வந்து நம்ம நகரத்தார் டாக்டர் வர்ச்சுவலி பார்க்கலாம். ஏன்னா நம்மள்ட்ட இல்லாத சோர்சஸே கிடையாது. அத்தனை விதமான மருத்துவரும் இருக்காங்க, எல்லா விதமான மருத்துவம் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து எக்யூப்மெண்ட்ஸே எடுத்து பார்க்கறது தயாராக இருக்காங்க. அதுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம்னா சில பேர் அவங்களுடைய விருப்பத்தில் ஃப்ரீயாகவே பண்ணி பண்ணுறது
பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அந்த வாய்ப்பை பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்காது, அதில் இருக்காது. ஸோ நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம்னா அது மிக சிறிய இதோட ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மருத்துவம் உதவி பண்ணுறது, அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1000-2000 கொஞ்சம் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், என்ன மாதிரி சோர்சஸ் இன்கம் இருக்குது, அதை பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து பண்ணி பண்ணுறது. அது மாதிரி எதவா யாருக்கு பண்ணணுங்கிறது முக்கியம். ஆமாம், ஏன்னா இருக்கவங்களுக்கு பண்ணுறதுனால வந்து சரியானவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. அந்த இந்த சொல்லுவாங்க இல்லையா, சில பாத்திரம் வஞ்சி பிச்சு போடலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மிக துரிதமாக விமர்சனங்களுக்கு உள்ளாகுது. ஏன்னா நம்ம வந்து சரியானவங்களை வாங்கிக்கிறாங்க, அப்படி வாங்கக்கூடாது. அது வந்து அதை வந்து ஃபில்டர் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாமே நல்லதாக நினைச்ச முடியாது நம்ம. ஸோ ஒரு சில கடினமான பாதைகளையும் கடந்து வந்து அதை சுமூகமான பிரச்சனைகளை சால்வ் பண்ணி பண்ணுறது அது ஒன்று. ஸோ இன்னொன்று வந்து நம்ம படிப்புக்கு வந்து செலவு பண்ணிட்டோம்னா நம்மளோட சமுதாயம் இன்னும் ரொம்ப நம்மளுக்கு பெஸ்ட்டாக போகிறது வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்மளுக்கு வழக்கம் போல் இந்த திருமணங்கள் வந்து கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஆனால் இப்போ குறைஞ்சிருக்கு. அந்த இப்போ நாங்கள்லாம் இப்போ இந்த பொது இடங்களில் நிறைய பேர் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறதுனால நிறைய இந்த மாதிரி நீங்கள் நிறைய பொது இடத்துக்கு போகிறீங்க, அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு பாக்கியா இருக்குது பொண்ணுக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணி ஒரு காசி சத்திரத்தின் மூலியமாகவே நல்லா அழகாக ஒரு 15 நாளைக்கு ஒரு தரம் ஒரு 3 இடத்துல 3 ஊரில் காரைக்குடி மற்றும் சம்மந்தப்பட்ட வளையப்பட்டியோ பொன்னமராவதி அந்த 3 சென்டரில் ஒரு சென்டர் பத்தாது இல்லையா, காரைக்குடி அங்கேருந்து வர்றோம், பொன்னமராவதி, ஈவன் நாடசங்கோட்டை சொல்றாங்க, நாடசங்கோட்டை, ஈவன் மதுரை திருச்சியில கூட, சென்னையில கூட ஒரு, ஏன்னா நம்ம பாக்குறதுக்கான ஆள்கள் நகரத்தை நிறைய பேர் இருக்காங்க, அங்க எடுத்து பார்க்கணும் நிறைய இருக்காங்க. ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ரொம்ப அழகா கம்ப்யூட்டர்ஸ் பண்ணி, ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்க படிச்சதுனால மிக தெளிவா பண்ணுதுங்க. அது வந்து நம்மளோட அடுத்த ஸ்டேஜ் ரொம்ப தெளிவா பண்றாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் கூட, இப்போ எனக்கெல்லாம் கூட என்னுடைய பையனும் பொண்ணு தான் அந்த இதெல்லாம் பண்ணி அந்த பரப்புரையை வந்து சிறப்பு பண்ணி தராங்க, பரப்புரை சிறப்பு பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம பசங்க ரெடியா இருக்காங்க. சில பெங்களூர் சங்கத்துக்கு போயிருந்தோம், நம்ம சேலம் சங்கம், நம்ம மதுரை சங்கம், இந்த மாதிரி நம்ம அங்கே இதெல்லாம் மிக மும்பை சங்கத்துக்கு போயிருந்தோம். ஏன்னா பசங்க ரொம்ப டக்கு டக்குன்னு படங்களை போட்டு காமிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம பிள்ளைங்க பண்ணியதான் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. அந்த மாதிரி சங்கங்கள் மூலியமாக வந்து இந்த மாதிரி பெண்கள் ஆண்களுக்கான திருமணம் இது பண்ணுறதுக்கு மிக முக்கியமாக பண்ணி, அந்த மாதிரி முன்னாடி இருந்துச்சு, இப்போ டைவர்ஸாக நம்ம குறைஞ்சிருச்சு. ஆண்களுக்கும் கொஞ்சம் படிக்க வச்சு கொஞ்சம் பண்ணி கொஞ்சம், ஏன்னா பெண் பிள்ளைகள் நல்லா படிச்சு விடுறாங்க, நல்லா பெரிய லெவலில் படித்து பெரிய சம்பளங்கள் வாங்குறாங்க. ஸோ அது கொஞ்சம் இவங்களும் கொஞ்சம் அந்த வாய்ப்புகள் கிடைச்சுன்னா ஆண் பசங்களும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா அந்த வாய்ப்பு இல்லாதனால தான் சில பேர் கொஞ்சம் அந்த படிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிடறாங்க. ஸோ அதனால யாருனாலும் இந்த 11-12 முடிச்ச உடனேயே, ஈவன் 11-12 படிக்க கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொன்னால் கூட ஸ்கூல் ஸ்டடீஸுக்கே நம்ம கொஞ்சம் நிதி உதவி பண்ணோம்னா அங்கேயே நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிட்டாங்கன்னா அந்த மேலே துறையை படிக்கிறது ஈஸியாக இருக்கும். அப்போ சம்பளங்கள் ஜாஸ்தி வாங்குவாங்க. அப்போ கல்யாணங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல், தங்குதடை இல்லாமல் மிக சிறப்பாக இருந்து நம்ம வந்து அடுத்தடுத்த புள்ளிகள் பெறுறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. அது கொஞ்சம் கடினமாக கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா நிச்சயமாக சாதிச்சிடலாம். நம்ம இந்த ஒரு ரஜினிகாந்த் படத்தை கூட கைப்பாங்களே, ஒரு சுருட்டை ஒரு ரூமில் வச்சு குடி அப்படின்னா குடிச்சோன்னா ஃப்ரீ ஆயிடுறாங்களே. அந்த மாதிரி நம்ம வந்து என்ன இந்த இடத்துல ப்ராப்ளம் வருது, அப்போ படிக்கிற பசங்களுக்கான ஃபண்ட்ஸ் பத்தலையா, அது ஜாஸ்தி பண்ணி நிறைய ஊர்களில் வந்து எல்லாரும் வந்து ஒருங்கிணைங்க படிக்க வைக்கிறதுக்கான என்ன வழிமுறைகள் இருக்குது, அந்த ஒரு புள்ளிகள் வந்து அந்த ஒரு பங்காளிகள் மூலிமா வந்து ஒன்றிணைந்து வந்து தர்மகர்த்தா மூலிமா எங்கள் காசி சங்கத்தை நாடுகம்னா, காசி வந்து பெரிய ஒரு கங்கை நதி, பெரிய கடல். ஸோ எதையும் தாங்கும், அது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ சின்ன சங்கங்கள்லாம் சேர்ந்து இங்கே அப்ரோச் பண்ணாங்கன்னா நம்ம வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் எட்டுறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் இது. அதை பயன்படுத்துக்க ஒரு அருமையான தளம் இது. பயன்படுத்திக்கலாம். நம்ம பயன்படுத்துகிறோம் நிச்சயமா. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் கொஞ்சம் ஆரம்ப காலங்கள். அதை கொஞ்சம் செயல்முறை கொண்டு வந்துட்டோம்னா, டஃப் அதாவது வேகமாக துரிதமாக கொண்டு வந்துட்டோம்னா நிச்சயமாக நாளைக்கு சிஸ்டமேட்டிக் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு அழகாக கண்டினியூ பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. அது மாதிரி திருப்பி டிரான்ஸ்பரன்சி, கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான செயல். அதெல்லாம் வந்து இந்த காலத்தில் நம்ம பசங்க நிறைய நல்ல ஒரு செழிப்பான ஒரு அறிவோட இருக்காங்க. அவங்களுக்கு கொண்டாந்து நல்லா பூஸ்டப் பண்ணி நல்ல சம்பளம் கொடுத்தோம்னா நிச்சயம் நம்ம பசங்க மட்டும் இருப்பாங்க. நிச்சயம் அவங்க இல்லாமல் போகிறதில்ல. ஸோ காசி சேர்த்துறது நல்ல சம்பளம் கொடுத்து நல்லா அவங்களுக்கு மனைவி மக்களோட தங்குறதுக்கான வாய்ப்பு வசதி ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா, இந்த 344 ரூபா 400 ரூபா சொல்றாங்க, இதே மாதிரி இன்னொரு சத்திரம் கூட கட்டலாம். நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து இதாயிரலாம்னு சொல்ல வரேன். அதாவது இப்படி நம்ம பெரிய இந்த மாதிரி சத்திரங்களை கட்டுறதுக்கு வந்து நம்ம முக்கியமாக சொல்லவில்லை, அதை வந்து இன்னும் ஜாஸ்தியாக நம்ம வந்து அதில் வந்துடலாம் நம்ம அப்படின்னு சொல்ல வரோம். அந்த மாதிரி இன்னும் நம்ம செல்வா கூட வந்துடலாம், தாராளமாக வந்துடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அறிவுள்ள சமுதாயம், அறிவுள்ள மக்கள் நம்மள்ட்ட இருக்கோம். நம்ம எல்லாமே அப்படிதான், எல்லாமே ஈச் எவரி மெம்பர்ஸ் யாருமே வந்து அப்படி செயல்பாடோடு இருக்கவங்க. அவங்களை எல்லாமே செயல்படுத்துறோம்னா இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கு நிச்சயமா உண்டுங்கிறத அனுபவபூர்வமாக சொல்றோம். நம்ம வந்து நிச்சயமா உண்டு. அதனால நம்ம இருக்க இடங்கள் எல்லாமே ஒரு சுற்றுச்சுவர் எடுத்து ஒரு சின்ன ஒரு அந்த ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை அரைச்சத்திரம்னு போட்டு ஒரு ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ணிட்டோம். நம்ம அந்த அவங்க வந்து ஆக்குபை பண்ண மாட்டாங்களா, அடுத்தவங்க வந்துட்டு ஒரு சின்ன இடத்துல பண்ணுறோம் இல்லாமல் ஒரு அப்படியே அந்த ஃபுல்லாக சுற்றுச்சுவர் எடுத்துட வேண்டியது, ஒரு சின்ன ஆஃபீஸ் கட்ட வேண்டியது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய நிதிநிலையை பொறுத்து ஒரு கிட்டத்தட்ட 11 ஊர் நம்ம அப்புறம் இது பண்ணுறோம்னா 11 ஊருக்கு உள்ள இடங்களை பாதுகாத்து, அதுக்கு இல்லை லீகலாக போகணும், யாரை பார்க்கணும் பார்த்து விரைவாக துரிதமாக பண்ணோம்னா நிச்சயமாக ஒரு காலத்தில் ஒரு கமிட்டி போடுறது முக்கியம். எல்லாமே சொல்கிறாங்க. அடுத்த
வரும்போது அந்த கமிட்டி தான் செயல்படுத்த முடியும். ஏன்னா அந்த தலைவர், செயலாளர், பொருளாளர், மற்ற துணை செயலாளர் மாறி போகும்போது அடுத்த டீம் வரும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற சிரமம். அந்த கமிட்டியாக தான் கமிட்டி இருக்கவங்க கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து மெயின்டைன் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி கமிட்டி பண்ணி வந்து நிறைய சிறப்பாக நம்ம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த பொறுப்பு எங்களுக்கு, அதாவது உதவி செயலாளர் பொறுப்பு கிடைச்சதுன்னா இந்த காரியங்களை எல்லாம் மிக துரிதமாக, மிக சரியாக, தெளிவாக செயல்பட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு நிச்சயமாக பள்ளியோட அணுகுறதுல, வளர்த்தி அணுகுறதுல, காசு அணுகுறதுல நிச்சயமாக கிடைக்கும், கொண்டு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு, முழு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ஸோ மக்களுடைய ஆதரவும் காசிசாருடைய அத்தனை பேருடைய ஓட்டுகளும் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டிங் வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்கணும். நாடோருடைய அருளால் ஜெயிச்சோம்னா நிச்சயமாக வந்து நம்ம செய்யறதுக்கு துணை நிற்போம். எங்களுடைய வாக்கு எண் 8 நம்பர் 8ல் வந்து வாக்களித்து வந்து இப்போ அண்ணனை வந்து வெற்றி பெற செய்யணும். அவங்களுடைய திட்டங்கள் ரொம்ப எலாபரேட்டாக அழகாக நமக்கு விவரித்தாங்க. முதல்ல வந்து முதியோர் நலன், அப்புறம் முதியோர் மருத்துவ வசதி, 3வது வந்து கல்வி வசதி, இது 3 தான் சொல்லியிருக்காங்க. இதை எல்லாம் சேர்ந்து வரும்போது மிகப்பெரிய ஒரு செல்வாக்குள்ள சமூகமாக இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நிறைய பேருடைய வேட்பாளருடைய நேர்காணலும் பார்த்துருப்பீங்க. அண்ணனுடைய செயல்பாடுகள் ஃபோக்கஸுங்கிறது வந்து ஒரு நெடுங்காலத்தை ஃபோக்கஸில் இருக்குது. அதனால் வந்து உங்களுடைய வாக்குகளை இவர்களுக்கு அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அண்ணன் வாழ்த்துக்கள். எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நீங்கள் வெற்றி பெற்று உங்களுடைய செயல் திட்டங்கள் பரிபூர்ணமாக நமது நகரத்தாருக்கு கிடைக்கும்படி எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதர் அருள் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, அனைவருக்கும் மிக்க நன்றி.